வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க ஸோ தட் நீங்கள் என் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் டே, நாட் ஒன் பட் டபுள் செலிப்ரேஷன். ஃபர்ஸ்ட் நம்ம நெய்பரோட க்யூட் 9 year old பாய்க்கு பர்த்டே. அண்ட் கெஸ் நான் அவருக்கு என்ன கிஃப்ட் வாங்கினேன்ட்டு? ஒரு சின்ன வேர்ல்டு தான், குளோப். எப்படி பார்க்கவே அழகாக இருக்குல்ல. எனக்கு என்னோட சைல்ட்ஹுட் மெமரி ஞாபகம் வந்துருச்சு. எப்போவுமே ஸ்கூலில் பிரின்சிபல் டேபிளில் இந்த குளோப் இருக்கும். அப்போ பார்க்கும்போது ஆசையாக இருக்கும். ஆனால் இது வரைக்கும் எனக்குன்னு நான் வாங்கினது கிடையாது. இப்போ நான் சடனாக ஷாப் போகும்போது இதை பார்த்தோன்னே இது அந்த பையனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஸோ இதை நம்ம கிஃப்ட் ராப் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு அதில் உள்ள ப்ரைஸ் லேபிளை எடுத்துடணும். ஸோ இந்த குளோப் எவ்வளோ ப்ரைஸ் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த குளோபில் ஹோல் வேர்ல்டு இருக்குது. இந்தியா, அமெரிக்கா, அண்டார்டிகா அப்படின்ட்டு எல்லாம் பார்த்துட்டு அவன் டெய்லி இமேஜினேஷனில் வேர்ல்டு ட்ராவல் பண்ணலாம். கிஃப்ட் பேக் பண்ணுறதெல்லாம் ஒரு ஆர்ட் தான். அது எனக்கு அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வராது. பட் என் ஹஸ்பண்ட் பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. இன்றைக்கி அவங்க ரொம்ப பிஸி, அதனால் அவங்களுக்கு டைம் இல்லை. அதனால் நானே பண்ணிடுறேன். இப்போல்லாம் கடையிலே கிஃப்ட் ராப் பண்ணிவிட்டு அழகாக ஸ்டிக்கர்லாம் ஒட்டி கொடுத்துருவாங்க நமக்கு. பட் நான் இது சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கியிருந்தேன். அங்கே அந்த மாதிரி கிஃப்ட் ராப் பண்ணுறதுக்கு ஆளுங்க இல்லை. அதனால எடுத்துகிட்டு வீட்டில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் பக்கத்தில் கிஃப்ட் பேக் பண்ண எக்ஸ்பர்ட்ஸ் இருந்தால் டேக் பண்ணுங்கள். அண்ட் ஒவ்வொரு ஏஜ் குரூப்புக்கும் பர்த்டே செலிப்ரேஷன் வச்சா என்ன கிஃப்ட் கொடுக்குறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள், ஒரு 6 to 9 years கேப்பில் உள்ளவங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அவங்க பேரண்ட்ஸ் கூட அவனுக்கு இன்னும் வேர்ல்டை சுற்றி காட்டியிருக்க மாட்டாங்க. நான் அவனுக்கு வேர்ல்டை சுற்றி காட்டுறேன். அண்ட் இதை பேக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என் பையன் பக்கத்தில் இருந்து எனக்கு என்னம்மா நீ கிஃப்ட் வாங்கி தருவ அப்படின்ட்டு இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவருக்கு மே மந்த் தான் பர்த்டே. ஹாப்பி பர்த்டே ஸ்டிக்கரையும் வாங்கிட்டு நான் அதையும் ஃபைனல் டச்சாக இங்கே ஒட்டிடுறேன். தடா, வேர்ல்டை ரேப் பண்ணிட்டேன். ரெடி டு சர்ப்ரைஸ் தட் பர்த்டே பாய். அண்ட் இன்னைக்கு பர்த்டேக்கு பிளாக் அண்ட் ஒயிட் தீம். ஸோ கேக் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், கார்லாம் வச்சுட்டு. அண்ட் பர்த்டே பாயும் சூப்பராக ரெடியாக இருந்தார். அண்ட் என்னோட ஹீரோவும் பர்த்டே பாய்க்கு அந்த கிஃப்ட்டை கொடுத்துட்டாரு. அவருக்கு ரிட்டர்ன் கிஃப்டாக இந்த வாட்ச் கொடுத்துருந்தாங்க. யாரெல்லாம் அந்த பர்த்டேவை அட்டென்ட் பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த ரிட்டர்ன் கிஃப்ட்டு நல்லா இருக்குல்ல. அண்ட் வெல்கம் டு த நெக்ஸ்ட் செலிப்ரேஷன். இதை விட பெரிய செலிப்ரேஷன், மை ஹஸ்பண்டோட ஒர்க் ஆனிவர்சரி. இந்த டெக்கரேஷன் வீட்லேயே அவரோட டாய்ஸ் எல்லாம் வச்சு அவர் இஷ்டப்படி பண்ணது. இது வரைக்கும் ஒர்க் ஆனிவர்சரி அப்படின்னு நாங்கள் ரொம்ப செலிப்ரேட் பண்ணதில்லை. பட் இந்த இயர் என் பையன் அப்பாவுக்கு கண்டிப்பாக கேக் கட் பண்ணியே தீரணுன்ட்டு ஒரே ஆடம். ஸோ அவருக்கே தெரியாமல் அவர் ஆஃபீஸ்லேருந்து வரத்துக்குள்ளே நாங்கள் ஒரு கேக் ஆர்டர் போட்டிருந்தோம். என் பையன் அவருக்கு ஒரு கிஃப்ட்டும் ஆர்டர் போட்டிருந்தான். ஸோ 1 year ஆஃப் ஹார்ட் ஒர்க், ஒரு 1 year செம்ம ப்ரெஷர் வேலையில். அவர் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைமே ரொம்ப குறைவு. அவங்க இது வரைக்கும் எதுக்குமே பெருசாக ஆசைப்பட்டதில்லை. ஸோ எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட். ஹோப் ஹி லைக்ட் இட். என்ன பண்ணி வச்சுருக்கீங்க இன்னைக்கு? நான் சர்ப்ரைஸான கிஃப்ட் வச்சிருக்கேன். சர்ப்ரைஸா கிஃப்டா? யாருக்கு? எங்கள் டாடிக்கு. ஏன்? ஏன்னா எங்கள் டாடிக்கு ஒர்க் ஆனிவர்சரி. இன்னைக்கு ஒர்க் ஆனிவர்சரியா? ஏன் டேடிக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா எங்கள் டாடி கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. எங்கள் கார வேலை செய்கிறாங்க. யாருக்காக? என் கார. உனக்காகவா? ஓகே, நீ அப்போ டேடிக்கு என்ன ரிட்டர்ன் கொடுப்ப? நான் பத்திரமா பார்ப்பேன். பத்திரமா பார்த்துப்பியா? ஓகே, நீ கொடுக்கக்கூடிய பெரிய கிஃப்ட்டு நல்லா படிக்கணும். And that's all for today. Hope you all liked it. Thank you so much for watching. மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி.